நம் தமிழகத்தில் அமைந்துள்ள நாம் மறந்த ஒரு அற்புத திருக்கோவிலை இப்போது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காசிக்கு நிகரான, காசியை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படும் தமிழகத்தில் அமைந்துள்ள ஒரே திருக்கோவில் இத்திருக்கோவில். 28 ஆகமங்களை 28 சிவலிங்கங்களாக முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரே திருக்கோவில் இந்த திருக்கோவில். பஞ்சாட்சர மந்திரத்தை போல் இங்கு 5 கோபுரங்களும் 5 நந்தி பகவானும் 5 கொடிமரமும் 5 பிரகாரங்களும் 5 தேருகளும் என அமைந்திருப்பதும் இத்திருக்கோவிலின் மிக சிறப்பு. காசிக்கு நிகரான, காசியை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படும் நாம் மறந்த தமிழகத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புத திருக்கோவில். தமிழ்நாட்டில் காசிக்கு நிகரான திருக்கோவில்கள் ஏராளம் இருக்கின்றன. காசிக்கு என்ன சிறப்பு? இரக்க முக்தி. எவ்வளவுதான் பாபங்கள் செய்திருந்தாலும் காசியில் இறந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். காசிக்கு நிகரான ஒரு படி சிறந்ததாக ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இதுவே. ஸ்கந்த புராணத்தின்படி இந்த திருத்தலத்தில் யாராவது இறந்து போனால் அவர்களின் உடம்பை சிவபெருமான் தன்னுடைய மடியில் கிடத்தி அவர்களுடைய காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டுவார். பார்வதி தேவி தன்னுடைய முந்தானையால் அவர்களுக்கு வீசிவிடுவாள் என்று ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அவ்வளவோ சிறப்புக்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக போற்றப்படுவது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள விருதாச்சலம். விருத்தம் என்றால் பழமையானதென்று பொருள். அசலம் என்றால் மலை. பழமையான மலை என்பதால் அதற்கு விருதாச்சலம் என்று பெயர். இங்கே அருள் பாலிக்கின்ற ஈசன் பழமலைநாதர் எனும் புண்ணிய நாமத்தில் அருள் காட்சி தருகிறார். இந்த விருதாச்சலத்தில் அமைந்துள்ள இந்த பழமலைநாதர் திருக்கோவில்தான் காசிக்கு நிகரான ஸ்தலமாக ஸ்கந்த புராணத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இத்திருக்கோவிலை தான் நீங்கள் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கின்றது நமக்கு தெரியும். அதே போல விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளன. அதில் 2ஆம் படை வீடாக இத்தலம் போற்றப்படுகிறது. இங்கு விநாயகர் ஆழத்து விநாயகர் என்ற திருநாமத்தில் அருள் காட்சி தருகிறார். முதல் வெளிப்பிரகாரத்தில் ஆழத்து விநாயகர் சந்நிதி கிழக்கு நோக்கியவாறு 18 அடி பள்ளமான இடத்தில் அமைந்துள்ளது. அறுபடை வீடுகளில் இது 2வது வீடாக போற்றப்படுகிறது. அதேபோல் இத்தலத்தின் மிக சிறப்புகளில் ஒன்றாக பஞ்சாட்சர மந்திரத்தை போல் 5 கோபுரங்கள், 5 நந்தி பகவான், 5 கொடிமரம், 5 தீர்த்தங்கள், 5 பிரகாரங்கள் என இத்திருக்கோவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. கிழக்கே அமைந்துள்ள பிரதான கோபுர வழியாக நாம் உள்ளே சென்றால் 16 தூணுகள் கொண்ட ஒரு மண்டபமும் முதல் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதியும் அமைந்துள்ளது. இங்கு விநாயகர் ஆழத்து விநாயகர் என்னும் புண்ணிய நாமத்தில் அருள் காட்சி தருகிறார். இது விநாயகரின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இத்தலத்தின் இறைவி பெரிய நாயகி அம்மனின் சந்நிதி ஒரு தனி கோவிலாக முதல் பிரகாரத்தின் வடப்புறம் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. 2ஆம் பிரகாரத்தில் ஸ்தல விருஷமான வள்ளி மரத்தை நாம் காணலாம். 3ஆம் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களும் மாதவ பெருமாள் சந்நிதியும் பிரகாரத்தின் வடமேற்கு கோஷ்டத்தில் விருத்தாம்பிகை சந்நிதியும் அமைந்துள்ளது. 4ஆம் பிரகாரத்தில் மூலவர் ஈசன் பழமலைநாதர் எனும் புண்ணிய நாமத்தில் அருள் காட்சி தருகிறார். அதுபோல் இத்திருக்கோவில் 5 பிரகாரங்களுடன் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. அதேபோல் 28 ஆகமங்கள் 28 சிவலிங்கங்களாக முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலமாகவும் இத்தலம் பிரசஸ்தி பெற்று விளங்குகிறது. முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கங்கள் இத்திருக்கோவிலின் வடமேற்கு பகுதியில் தனி சந்நிதியில் அமைந்துள்ளது. இதில் தெற்கு வரிசையில் உள்ள சிவலிங்கங்களுக்கு நடுவில் விநாயகரும், மேற்கு வரிசையில் உள்ள சிவலிங்கங்களுக்கு நடுவில் வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமானும் அருள் காட்சி தருகிறார். 28 ஆகமங்கள் 28 சிவலிங்கங்களாக காட்சி தருவது நம் வாழ்க்கையில் நாம் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும். இந்த அமைப்பு இத்திருக்கோவிலை தவிர நம்மால் எங்கும் தரிசிக்க முடியாது. இத்தலத்தில் உயிர் விடும் எல்லா உயிரினங்களுக்கும் இறைவி பெரிய நாயகி தம்முடைய ஆடையினால் வீசி இளையாற்ற இறைவன் பழமலைநாதர் அவர்களின் காதுகளில் பஞ்சாட்சர உபதேசத்தை அருளி அந்த உயிர்களுக்கு முக்தி அளிக்கும் ஸ்தலம் இதுவே என்பது ஸ்கந்த புராணம் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இத்தலம் விருத்தகாசி எனும் வழங்கப்படுகிறது.
ஆதியில் பிரம்மதேவன் இந்த மண்ணுலகை படைக்க விரும்பிய போது அவர் சிவபெருமானை ஸ்துதிக்க அவரும் அருள் செய்து தானே ஒரு மலையாக தோன்றினார். பின்னரே பிரம்மதேவர் படைத்த மலைகளும் தோன்றியது. பிரம்மதேவர் படைத்த மலைகளுக்கெல்லாம் முன்னால் தோன்றியது என்பதால் இத்தலம் பழமலை எனும் இத்தலத்து ஈசன் பழமலைநாதர் எனும் புண்ணிய நாமத்தில் அழைக்கப்படுகிறார். நம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசித்து வழிபட வேண்டிய ஒரு அற்புத புண்ணியஸ்தலம் இந்த விருதாச்சலத்தில் அமைந்துள்ள பழமலைநாதர் திருக்கோவில். இருப்பினும் இந்த பிரம்மாண்ட திருக்கோவிலையும் புராண வரலாறுகளையும் நாம் மறந்துவிட்டோம். இத்திருக்கோவிலை நீங்கள் எத்தனை பேர் தரிசித்திருப்பீர்கள்? நம் கலாச்சாரங்களையும் புராண வரலாறுகளையும் நம் நம்பிக்கையையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இத்திருக்கோவிலின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் நீங்களும் சற்று பாருங்கள். இத்திருக்கோவிலை இன்னும் தரிசித்து வழிபடாதவர்கள் ஒரு முறையேனும் இத்திருக்கோவிலுக்கு வாருங்கள். இத்திருக்கோவிலானது கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் என்னும் இடத்தில் விருதாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் விருதாச்சலம் நகர மையத்தில் அமைந்துள்ளது. மீண்டும் நம்பிக்கையுடன் உங்களுக்கான எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினுடெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.